பழகலாம் சீசன் 2. ஓகே சூப்பர். ஸோ இன்னைக்கு செம்ம ஜாலியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம ப்ரோக்ராமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜட்ஜஸை நம்ம ஃப்ளோருக்கு கூப்பிட்டுருணும். சரி ஓகே. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சீசன் 2ல் 2 தொகுப்பாளர்கள் அதே மாதிரி 2 ஜட்ஜஸ் 2 பேருமே வந்திருக்காங்க. எஸ் தி சாமி இஸ் பேக். யார் அரவிந்த் சாமியான்னு கேட்டிங்களா? சத்தியமா இல்லை. நம்ம ப்ரோக்ராம் பட்ஜெட்டுக்கு வந்து நந்தா சாமி தான் கூப்பிட்டுருக்கோம். ஸோ நந்தா சாமி தான் வந்திருக்காரு. ஹி இஸ் பேக் டு தி ஷோ. ஸோ அவங்க 2 பேரையும் நாங்கள் வெல்கம் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். உங்களுக்காக பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காத்துட்டே இருக்கு. உங்களுடைய சீட்ஸுக்கு நீங்க போகலாம். இதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய 2 ஜட்ஜஸும் வந்தாச்சு. ஸோ அவங்க 2 பேருமே வந்து எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நாங்களும் அவளோட இருக்கிற மாதிரி நீங்களும் அவளோட இருப்பீங்க. ஸோ முதல் பெர்ஃபார்மன்ஸாக அவங்களுக்காக வரதுக்கு காத்துட்ருக்காங்க மருதமுனை டீம். ஸோ மருதமுனை டீம்ல ஓகே தௌஃபீக், எட்வர்ட், ஆதில், அதுக்கப்புறம் இல்லாம். அது யார் கம்பளி பத்தி கை கால் முளைச்ச மாதிரி? அது அவர் வரும்போதே தெரியும் அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. பாடி லாங்குவேஜ் தான் கண்டுபிடிக்கணும் போல. ஃபேமஸ் கேரக்டர் ஒரு ஆள் தான். ஓகே. சோ பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்கன்னு. லெட்ஸ் வெல்கம் them on stage please. இன்னும் படம் போடலை. போட போகிறாங்க. புகைத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. தும்பீம தகனம். நோ ஸ்மோக்கிங். ஓ காய்ச்சிட்டு இருந்தால் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? ஓ படம் போட போகிறாங்க இப்போ தான். இதுதான் 3 வாட்டி சொல்லியிருக்கோம். படத்துலையா சிரிக்கிறாங்க? ஓஹோ படத்துல ஹீரோ வந்துட்டார் போல. படம் மிச்ச நேரமா போட்டு இப்போ புகைத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. கொம்புல புள்ளை படம் போட்டு என்ன கட்டம் போயிருக்கு. நான் ஓடியான் தானே. சரியான வெயில் இருட்டா போச்சு. உள்ளுக்கு வந்தாருன்னு கண்டு இருட்டுது. கண்ணாடிய போட்ட உடனே படம் போட்டாங்களா? அந்த ஹீரோயின் என்ட்ரி சீன் போட்டாங்களா? ஹீரோயின் இந்த என்ட்ரி அவங்க கார்ல பறந்துட்டு வருவாங்க போட்டாங்களா? அது இன்னும் வரல. இனிமேல் பேரு முடிக்காரரு கொஞ்சம் கீழே. அண்ணா 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 முடிக்காரரு கீழே விளங்குது இல்ல அண்ணா. அந்த லிப் கிஸ் சீன் ஒன்று இருக்குமே அதையும் போட்டாங்களா? அது நேரத்தோட போட்டாங்க. நான் பர கதான் போ. அண்ணா 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 கொஞ்சம் சும்மா இல்ல மாடா. கொஞ்சம் சும்மா இருப்பா. நான் இப்ப வந்துக்கிறேன். இருட்டுக்குள்ள சட்டு தடு மாறி படத்தப்பா. நான் ஏற்கனவே 3 தடவை பார்த்துட்டேன். அப்ப என்னதுல வந்த நீங்க? சும்மா வந்தேன். ஐயா 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 எம்ஜிஆர் எம்ஜிஆர். டேய் அது எம்ஜிஆர் இல்லடா, வடிவேல்டா. டேய் வடிவேல் முடிக்காரரு திரை பெருசா இருக்கோம். இங்க பாத்து கதையா இங்கடா திரை இருக்கு. அது ஷைட்டா ஷைட் முடிக்காரரு. ஐயா ஓ என்ன கொஞ்சம் கீழே கீழே மறைக்குது. கேஆர் விஜய் இல்லடா, நமிதாடா. யாருன்னு தெரியா கூட வந்திருக்கா படம் பார்க்க. டேய் அது பெருசா இருக்கு. டேய் ஸ்கிரீன் சொல்றேன். ஸ்கிரீன் கொஞ்சம் பேசாதீங்கடா. கொஞ்சம் முடிக்காரரு கொஞ்சம் கீழே விளங்குது இல்ல படம் பார்க்க. நல்லா இருந்து பாருங்கடா.
இருந்து பாருங்கடா முடிக்காரு. ஹலோ ஹலோ ஓ அரே ஹலோ கொஞ்சம் சும்மா இருக்கு ஓ ஓ ஐயா தம்பி ஐயா தம்பி கொஞ்சம் வெளியே போய் பேசிட்டு வாங்க செருப்பு பிஞ்சிரும் போயிரு வெளியே படத்தை பார்க்க விட்டா டேய் என்ன வருதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நான் வருவேன் நான் பார்த்து வச்சுக்கிறேன் நீங்க போங்க ஒருவேளை கேட்டுருவானோ வந்து ஒருவேளை வந்து கேட்டுருவானோ கேட்டானடா சரியா வந்துட்டா இந்த சீன்ல தான் மச்சான் அந்த ஹீரோ பாஞ்சு விட்டுவான் பாரு ஹீரோனுக்கு சொன்னு அந்த ரேப் கட்டம் போயிட்ட அது போயிட்டு அது போய் அந்த புள்ள என்ன செஞ்சாங்க கட்டி பிடிச்சி எல்லாம் முடிஞ்சு தனியா தானே என்னன்னு தெரியா கொஞ்சம் சும்மா பேசாம வரீங்களா வீட்டு ஒன்றாங்க படம் பார்க்க டவுஜிமா வந்து பாரு இந்த பாரு இந்த பொம்பளை பிள்ளைகளையும் நல்லா இருந்து பார்க்குது பொம்பளைகளோட மோசமாக இருக்கா அள்ளிக்கணடா நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கா என்னத்துக்கா கை என்ன கேட்டா அமிதா வர்றா வரட்டு சூப்பர் ஸ்டார் இல்லடா இது டிஆர் படம்டா என்ன சூப்பர் ஸ்டார் கார்டா காமெடியா நான் தானா சும்மா இரு நான் தானே இருக்கேன் சும்மா இரு என்னடா பஸ் வருதுடா எக்ஸலென்ட் ஆக போகுது படம் போட கூடாது குத்தி விட்டானோ என்ன பாட்ட படுத்துற நீ என்னடா படம் பார்க்க வந்தாங்களா அடிக்கு வந்திருக்காருங்க டேய் கொஞ்சம் நிம்மதியா இருந்து பார்க்க கொடுக்கடா அந்த பொம்பளை புள்ள வருதுடா இங்கே தான் அந்த சீன் நடக்கும் அவன் அப்படியே வருவான்ல அவன் இப்படியே வந்து அவளை பிடிச்சி எடுத்துட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் செம்ம மூட்டா நல்லா கிசின்லாம் நடக்கும் கல்லு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன் கிழிச்சு தரேன் வர என்ன கிளியாம தருவானே ஓகே ஓகே பணம் போட்டாங்களா முடிய போகுது இதான் நான் வல்க பாலம் இருக்கு முடிய வைங்கடா நம்மள முடிய வை என்ன மழை இருட்டா இருக்குது மறையா அப்ப பொய் முடிய தானே வச்சிருக்கேன். ஓகே என்னடா டேய் போடா டேய் மனுஷன் இருக்கானா டேய் சோத்து மூட்டை மூக்கிருந்தா மனுஷன் இருக்கதானே செய்வா போடா டேய் அங்கிட்டு மிச்ச நாளை போறோம் படம் கொண்டு பாப்போம் கொண்டு வந்தா காலைல கையில என்ன மிதிக்கான் இன்னொரு சின்ன சிரிப்புற காணா மற்ற சிரிப்புற சிரிப்பற ஊட்ட வச்சு போட்டு வந்துருப்பான் இல்ல இல்ல இங்க ஏதாச்சும் இருக்கும் நாங்களும் பாப்போம்டா நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தரேன் நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேச மாட்டீங்களா ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேச மாட்டீங்களா என்ன போச்சு ரெஸ்பான்ஸ் பாக்கவுல வெத்தில துப்பிட்டீங்களா என்னது கூப்பிடுறேன் பாய் இந்த சிலிப்பை தான் தேடிட்டு இருந்தேன் இந்த சிலிப்பை தான் தேடிட்டு இருந்தேன் இந்த சிலிப்பை தான் நான் தேடிட்டு சிலிப்புடா 1500 1500 என்னட்டு பாருங்க அरे கண்ணு தெரிய மாட்டேங்கிறா எங்கடா உட்காருறது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டீங்களா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டீங்களா எனக்கு அது பிடிப்பே தெரியாடா நாங்களும் படம் பார்ப்போம்டா அப்ப நாங்க என்னத்தை பாத்துக்கிறீங்க நாங்களும் படம் பார்ப்போம்டா நாங்க என்னத்தை பாத்துக்கிறீங்க நாங்களும் படம் பார்ப்போம்டா படம் பிடிச்சிருச்சு பாப்போம்
படம் முடிஞ்சிருச்சு செம்ம ஹைட் படம் அமிதா சூப்பரா டேய் படம் முடிஞ்சிருச்சுடா போடா டேய் நான் எவ்வளவு காலத்துக்கு பிறகு வந்தேன் இந்த படம் பார்க்க அது பரவாயில்ல வாப்போம் படம் முடிஞ்சிருச்சுடா படம் போடவே இல்லை போறானுங்க டேய் படம் முடிஞ்சிருச்சுடா வாடா போலாம் படம் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு பாட்டு போவோம் தக்கிட்ட தக்க பாட்டு போட சொல்லு தக்கிட்ட தக்க முடிஞ்சிருச்சுடா பாட்டு படம் போட சொல்றேன் ஐயோ இவன் கூடலாம் படம் பார்க்க வந்தாரு என்ன அடிக்கணும்டா ஓகே ரொம்பவே ஒரு என்டர்டெய்னிங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க கத்தி குரலே போயிடுச்சு பட் செம பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க சூப்பர் தீக்னா வேற லெவல் நீங்கள் பண்ணிட்டீங்க ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது எல்லாமே சூப்பராக பண்ணீங்க ஸோ நம்ம ஜட்ஜஸ்ட்டு கேட்கலாம் எப்படி இருந்தது இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் தான் சார் சொல்லுங்கள் சூப்பராக சின்ன விஷயம் பெரிய சிரிப்பு ரொம்ப அழகாக இருந்தது ஒரு சினிமா தியேட்டரில் இப்படி தான் நான் படம் பார்க்கும்பொழுது நேரத்தோட படத்தை பார்த்துருப்பான் பக்கத்துலேருந்து கதையை சொல்லிக்கொண்டே இருப்போம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நகைச்சுவையாக சொன்னீங்க அத்தனை பேரும் உங்களுடைய கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாக பண்ணி எட்வர்டும் வந்து பண்ணாங்க நல்லா இருந்தது கொஞ்சமாக சிரிப்பு ரொம்ப இருந்தது சந்தோஷம் வாழ்த்துக்கள் சூப்பர் நல்லா இருந்தது அதுவும் எட்வர்ட் ஏதோ ஒரு இந்த முன் அனுபவம் இல்லை உண்மையான ஒரு கொஞ்சம் அந்த சாயல் எனக்கு அப்படியே தெரிஞ்சுது நல்லா இருந்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஆனால் ஏதோ ஒரு சின்ன குறை ஒன்று எனக்கு தெரிஞ்சுது நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இதை நீங்கள் ஒரு ஒத்திகை மாதிரி பார்த்த ஒரு ரிஹர்சல் ஒன்று பார்த்துருந்தா இது இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம் போல் எனக்கு ஒரு உணர்வு இருந்தது ஏதோ சில குறைகள் சில சிலிம்பல்கள் இருந்தது அதெல்லாம் தவிர்த்திருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓகே மருதமுடன் டீம் அப்புறம் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இங்கே வந்து அடுத்ததாக கலக்கிறதுக்கு ஒரு 4 பேர்னு பூரா தானே ஆமாம் கண்டிப்பாக எங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பாய்ஸ் இன்றைக்கி வந்திருக்காங்க ஒரு க்ரியேட்டிவான ஒரு கன்செப்ட் எடுத்துகிட்டு ஸோ பார்க்கலாம் இன்றைய தினமும் அவங்க கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏன்டா இப்படியெல்லாம் சொல்லி உசுப்பேத்துறீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே லெட்ஸ் வெல்கம் தெம்
வடே 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 சிறு வடே 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 वद्र बोतल धन्नी बोतल वद्र वद्र बोतल धन्नी बोतल वद्र बोतल धन्नी बोतल वद्र बोतल वद्र धन्नी बोतल वद्र बोतल धन्नी बोतल ओके वद्र बोतल धन्नी बोतल वद्र बोतल धन्नी बोतल वद्र बोतल
க்ரியேட்டிவான கான்செப்ட் இன்றைய தினமும் பூராயம் டீம் கிட்ட இருந்து வந்திருந்தது. ஸோ ட்ரெயினில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. மைமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசியில் அந்த பையன் தான் வில்லன் ஆகிட்டான். எஸ், அவர் வந்து வீடியோ எடுத்திருந்தார், வட வித்துன்னு தான் இருந்தான். டக்குன்னு அந்த பொண்ணை பார்த்தா வீடியோ எடுத்து வந்து வீடியோ எடுத்துட்டான். இதே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி தான் www.gubli.com. ஓகே, ஜட்ஜஸ் கேட்கலாம் அந்த gubli.com எப்படி இருந்துச்சு, ட்ரெயின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு. ஜாஃபர் என்ன சொல்லுங்க. அபிநயம் அழகாக இருந்துச்சு. இது எந்த டாலக்குமே இல்லாமல் நாங்கள் சிகியார சூப்பராக செஞ்சுருந்தாங்க. நல்ல கன்செப்ட் உண்டு. அது மாத்திரமல்ல, இந்த நாங்கள் அடிக்கடி இது பொதுவாக ட்ரெயினில் மட்டும் இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல மற்ற பாய்ஸ் இருந்தால் என்ன செய்வாங்க, பாய்ஸை விட இப்போ இந்த வயசானாக்களை நம்பப்படான்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஏது குரூப்னு சொல்லுங்க. சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்க சார். சரியா? நசிக்கக்கூடாது. உங்களோட சப்ஜெக்ட் கூட நீங்கள் நசிக்கிறீங்க, மற்ற விஷயங்கள் வரக்குள்ள அழகாக பேசுறீங்க. அது ஏன் அது இல்லையா? அதானு நிச்சயமா என்ன, அதாவது அவனுக்குள்ளே பயம், நீங்களாம் அடிச்சிருவீங்களோ, நம்ம எல்லாம் வந்து நம்ம விஷயம் எல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு. அது வெளிநாடு வரையும் போகும், அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. ப்ரோக்ராம் சொல்லு. அதனால இந்த ரொம்ப அழகாக செஞ்சாங்க, நல்லா இருந்தது. எந்த டாலாக்குமே இல்லாமல் சூப்பராக இருந்தது. குட். பூராயனை பொறுத்தவரையிலே எப்பயுமே ஒரு விஷயத்தை கொண்டாந்து யாருக்கும் புரிய ரொம்ப லேட்டாக அவங்க விஷயத்தை புரியறதுக்கு அந்த மாதிரி. ஆனால் அவங்க வந்து விஷயத்தில் கவனமாக இருப்பாங்க. இன்றைக்கி அந்த எதை எடுத்து யசோ எடுத்தாலும் எந்த நேரம் ஃபோனை வச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டே நீங்களும் நம்பி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் கவனமாக இருக்கணும் சொல்லிட்டு அப்படி எப்போ பார்த்தாலும் செல்ஃபி குல்பின்னு நீங்களும் தம்பின்னு நினச்சி எடுக்கிறீங்க. நாளைக்கு என்ன ஆக போகுது தெரியும், கவனமாக இருக்கணும். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிறுசை நம்மனாலும் இந்த மாதிரி பெருசு நம்பக்கூடாது அப்படின்னு. பெருசு சொல்கிறேன், சிறுசு கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, சூப்பர், சூப்பராக பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நீங்களும் நல்லா கமெண்ட் கொடுத்தீங்க. தீமை தொடர்ந்து அடுத்ததாக வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு நம்ம விஜய் வந்திருக்காரு. ஸோ வந்து இப்போ இன்னைக்கு வந்து இவர் நடுவில் வந்திருக்காரு. வளமையாக வந்து ஓப்பனிங் பர்ஃபார்மரே இவர் தான் இருப்பார். முரளி விஜய் சங்கக்காரர் அந்த மாதிரி ஓப்பனர் வருவார். இன்னைக்கு வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. மிடிலாக வந்தாலும் அவர் சூப்பராக கலக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிடில் மாதிரி வந்திருக்காரு. சொல்ல பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஹிம். சந்தோஷமான இரவு பொழுதில் எங்களுடைய அன்பார்ந்த வசந்தம் டிவி சொந்தங்களுக்கு இனிமையான இரவு வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு அன்பார்ந்த எங்களுடைய வாங்க பழகலாம் நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், அதே நேரத்தில் என்னுடைய அன்பார்ந்த நடுவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இந்த இரவு பொழுதில் சந்தோஷமாக சந்தித்திருக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். அது மேலே இருக்கவன் ஜெயிக்கிறவன் ஜெயிப்பான், தோக்குறவன் தோப்பான் அப்படின்னு நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். ஆனால் வாழ்க்கை என்பது எப்போவுமே நகைச்சுவையோடு கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிப்போடு கூடிய வாழ்க்கை வாழ்பவர்கள் மிக ஆயுள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நகைச்சுவை அப்படிங்கிறது வந்து எல்லா இடமும் இருக்குது. நம்ம வளமையான நிகழ்ச்சியில் சொல்கிறது தான், எல்லா இடமும் இருக்கிறது. அதை வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி எப்படி அனுபவிக்கிறோமோ அங்கே தான் வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை சிறக்கிறது அப்படின்னு. ஏன்னா சின்னவங்ககிட்ட தான் வளமையாக நகைச்சுவை வந்து அதிகமாக இருக்கும். நம்ம எப்போ வந்தாலும் சின்னவங்ககிட்ட நகைச்சுவை தான் அதிகமாக சொல்கிறது. அன்றைக்கி வந்து ஒரு பையன் வந்து டார்ச் வாங்க போனான். டார்ச் லைட் வாங்க போய் கடையில் போய் ஐயா டார்ச் ஒன்று கொடுங்க அப்படின்னு கொடுத்தான். வாங்கி எடுத்து சட்டுன்னு அடித்தான் தலையில், முதலாளி தலையில். ஏன்டா ஏன் தலையில் அழிக்க அப்படின்னு. எங்கள் அப்பா தான் சொன்னார், டார்ச் லைட் வாங்கும் போது அடித்து பார்த்து வாங்க அப்படின்னு இருக்கான். இப்போ அடித்து பார்த்து வாங்கினா யார் தலையில் அடிச்சிருக்கான்னு பாருங்கள் அப்படின்ட்டு வித்தியாசமாக யோசிக்கிறது. அன்றைக்கி ஒரு பையன் வந்து கேட்டான், அண்ணா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு மிருகம் எப்பயுமே இருக்குமாமே, அது என்ன மிருகம் அப்படின்னு இருக்கான். பேச சொல்லுங்க பார்ப்போம். நானும் இப்படி தான் யோசித்தேன், என்ன மிருகம்னு. கடைசியில் கேட்டால் ஒட்ட கம்முன்ட்டான். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒட்ட கம்மு இருக்குமா, எப்படியெல்லாம் கண்டுபிடிக்காங்க. ஏன்னா யோசிச்சு கேட்பாங்க, நம்மளை முட்டாளாக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து கேட்குறான், அண்ணே ஒரு மிருகம் இருக்குது, ஒரு விலங்கு இருக்குது, கடிக்காது ஓடாது நடக்காது, என்ன விலங்கு அப்படின்னு. தெரியலடா அப்படின்னு, கை விலங்கு அப்படின்ட்டு போயிட்டான். எப்படியெல்லாம் யோசிக்கிறான்னு பாருங்க, பயங்கரமாக யோசிப்பாங்க. சின்னவங்க கிட்ட இருந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கலாம். அன்னைக்கு ஒருத்தன் ஒரு செக் ஒன்று எடுத்துக்கிட்டு ரோட்டை அங்கே இங்கேயும் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்டா அப்படின்னா அந்த செக்கை கிராஸ் பண்ண சொன்னாங்களாம். இப்போ செக்கை கிராஸ் பண்ணிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணியிருக்கான் பாருங்க, எப்படி பயங்கரமாக யோசிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எங்கேயுமே வந்து நிம்மதியாக இருக்க முடியல. குளிக்க போனால் நிம்மதியாக இருக்க, ஒருத்தன் பாத்ரூமில் குளிச்சுக்கிறப்போ சடார்னு கதை உடச்சிக்கிட்டு வராங்க. உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, உனக்கு போது வெக்கம் இருக்கா, ஒரு பையன் குளிக்கும் போது கதை உடச்சிட்டு வரேன், உனக்கு போது துப்பு இருக்கா அப்படின்ட்டு எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் சடார்னு உள்ள கொண்டு வரது. அதே சார் குளிக்கிற பாத்ரூம் விடுங்க, டாய்லெட்டில் போயிட்டு உட்காரல, அங்கே ஒருத்தன் வந்துடுறான். உங்கள் டாய்லெட்டுக்கு பச்சை கலர், உங்கள் பாத்ரூமுக்கு நீல கலர், அங்கேயும் வந்து யாரை வாரம் பண்ணுவீங்க, ஏன்டா இந்த மாதிரி அக்கபோர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு
அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இடத்துலையும் வந்து நகைச்சுவை இருக்கும். இது வந்து குறிப்பிட்ட இடம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதை விட காதல் அப்படின்ட்டு வந்துருச்சுன்னா அதை விட அற்புதமான இருக்கும். காதல் வருதோ இல்லையோ, காதல் வந்தால் நிறைய காமெடி வரும். ஏன்னா காதல் வந்தோடனே கவிதை வந்து அது தானாக வரும். அந்த கவிதை சொல்கிறவங்க பேரில் சார் பல பேர் அவமானப்பட்டது உண்டு. அன்னைக்கு ஒருத்தன் காதலை பக்கத்தில் வச்சு சொல்கிறான், கண்ணே உன் கண்கள் ரெண்டும் அல்வா, அதை என் கையால் அல்லவா, உன்னைய கொல்லவா, எந்திரி போல, ஏன்டா அப்படி சாகடிக்கிற அப்படின்ட்டு, கண்ணே உன் கண்கள் ரெண்டு முந்திரி, நீ எந்திரி, ஏன்டா அப்படி வந்து கவிதை நீ ஏன்டா அப்படி சாகடிக்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக சொல்லுவாங்க. இறப்பு என்பது ஒரு முறை, பிறப்பு என்பது ஒரு முறை, காதல் பலமுறை அப்படின்னு, அதுக்கே நீ இருமுறை, போய் டாக்டரை பாரு, அப்புறம் என்ன கவிதை சொல்லலாம் அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து மிரட்டுறது. ஏன்னா அற்புதமான நகைச்சுவைகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு அன்னைக்கு ஒருத்தர் ஓடுறான், வேகமாக ஓடி போயிட்டு சார் என் பொண்டாட்டியை காணா சார், கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படின்ட்டு இருக்கான். யோ அதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறா, ஏன்டா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சொல்கிற அப்படின்னு, போன தடவை அப்படி தான் சொன்னேன், ஒரு நாளே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா ஐயா அப்படின்னு இருக்கான். ஏன்னா இப்போ பயப்படுறாங்க, இப்போ கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க பயப்படுறாங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது உண்டு, எல்லா விஷயத்துலையும் வந்து நகைச்சுவை அப்படின்னு வந்து சினிமாவில் வந்து சார் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து சினிமாவில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால இந்த தமிழ் சினிமாவுக்கும் தெலுங்கு சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அதை வந்து டப்புன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து நகைச்சுவை படம் எடுப்பாங்க, அங்கேயெல்லாம் வந்து படத்தையே நகைச்சுவையாக தான் எடுப்பாங்க. நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஹீரோ வந்து ஒரு வில்லனை கட்டையால் அடித்தாருன்னா அது தமிழ் சினிமா, அதே ஒரு மரத்தை பிடிங்க அடித்தாருன்னா அது தெலுங்கு சினிமா. ஏன்னா ஹீரோ அந்த மாதிரி அப்படித்தான் காட்டுவாங்க அங்கே உள்ள ஹீரோவை. அன்னைக்கு ஒரு படத்தில் ஒரு வில்லன் வந்து கடைசி கிளைமேக்ஸில் தப்பிச்சு வேகமாக வெளிநாட்டுக்கு போகிறாரு. இதே தமிழ் சினிமா வந்தால் அந்த ஹீரோ பாஞ்சு போய் அந்த வில்லனை பிடிச்சி இழுத்துருந்தாருன்னா அது தமிழ் சினிமா. அதே அவர் இந்த ஹீரோ பாஞ்சு போய் இந்த ஃப்ளைட்டே பிடிச்சி இழுத்துருந்தாருன்னா அது தெலுங்கு சினிமா. ஏன்னா அப்படி பயங்கரமாக இது பண்ணுறது உண்டு. அன்றைக்கி வந்து ஒரு வேகமாக ஒரு கார் போய்கிட்டு இருக்கு. கார் பண்ண டிரைவர் சார் திடீர்னு கார் நின்று போச்சு. கேட்டார், ஏன்டா கார் நின்றுச்சு அப்படின்னு. சார் பெட்ரோல் முடிஞ்சு போச்சு சார், இனி ஒரு அடி கூட முன்னால் போகாது. அப்போ பரவாயில்ல, ரிவர்ஸ் எடுத்து வந்த இடத்துக்கே போவோம் அப்படின்ட்டு இருக்கான். இப்போ ரிவர்ஸ் எடுக்கும் பெட்ரோல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ பயங்கரமாக யோசிக்கிறது உண்டு. அன்றைக்கு ஒரு காட்டில் ஒரு 4 பேர் நின்றுருக்காங்க, ஒரு 5 எருமை மாடை வச்சு நின்றுருக்காங்க. இந்த காட்டில் ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க. திருன்னு ஒரு ஹெலிகாப்டர் வந்துருக்கு. சார்னு கையை போட்டு நிப்பாட்டான், இறக்கிட்டாங்க. எங்கடா போகணும் அப்படின்னு. சார் அந்த எருமை மாடை ஏற்றணும் சார். இங்கே வேறு எருமை மாடெலாம் இதில் ஏற்றாது அப்படின்னு. சும்மா போங்க சார், போன தடவை ஒரு ஹெலிகாப்டர் வந்து இப்படி தான் சொன்னாங்க, ஏற்றுங்க அப்படின்னு. இல்லை ஏற்றலாது. ஏற்றுங்க சார் அப்படின்னு ஏற்றிட்டாங்க. ஏற்றி ஒரு கொஞ்சம் தூரம் போய்க்கு இருக்கும்போது திடீர்னு அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சு செதறி போச்சு. அந்த விழுந்த 4 பேர் சொல்லியிருக்காங்க, போன முறை விழுந்த இடத்துல இந்த முறை விழுந்துருச்சுடா அப்படின்னு இருக்கான். போன முறை அப்படி ஒரு ஹெலிகாப்டர் சாச்சிருக்காங்க அவங்க. அதே மாதிரி வந்து செய்கிறது எல்லா இடமும் வந்து அருமையான நகைச்சுவை உண்டு. இந்த மாதிரி வாழ்க்கை எல்லா இடங்களிலும் வந்து நகைச்சுவை அள்ளிக்கொண்டே இருக்கிறது. அதை வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்றத ஒன்று. ஏன்னா பொதுவாக நம்ம இந்த பஸ் ஸ்டாப்பில் ஏறி அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இறங்குறதுக்குள்ளே நிறைய நகைச்சுவைகள் நடக்கும். அதில் பஸ்ஸில் அப்படின்னா அதை விட எக்ஸ்ட்ராவாக நடக்கும். பொதுவாக ஒரு ஊருக்கு 2 பஸ்ஸு போகும். அந்த 2 பஸ்ஸும் தான் ஸ்டேஷனில் நிற்குது, பஸ் ஸ்டாண்டில். 2 பஸ்லேயும் ஆளே இல்லை. ஆனால் வார கூட்டம் போல ஒரே பஸ்ஸில் ஏறுவாங்க. 50 பேர் தான் ஏறலாம், ஆனால் 300 பேர் அந்த பஸ்ஸுக்குள்ளே தான் ஏறி உட்காந்துருப்பாங்க. ஏன்டா அப்படி, ஏன்டா அந்த பஸ்ஸும் அந்த ஊருக்கு தாண்டா போகுது, அதில் போய் இறங்கடா அப்படின்னா அவ்வளோ பேர் இறங்கி அடுத்த பஸ்ஸில் போய் ஏறிடுவாங்க. எந்த பஸ் சும்மா நிற்கும். இப்படி ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதுலேயும் ஒரு இது பண்ணுறது. அன்றைக்கி ஒரு போலி நிற்கிது பஸ்ஸில், ஏற முடியாமல் எல்லாம் நிற்கிற ஒருத்தர் வந்தார். தள்ளுங்கப்பா நான் உள்ளே போகணும். இவ்வளோ பேர் நிற்கிறோம் பதிரியா, நான் தாண்டா டிரைவரு, நான் போனால் தாண்டா பஸ் எடுக்கலாம், ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவரே விட மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி அருமையான நகைச்சுவை நடக்கும். அன்றைக்கி ஒருத்தர் பஸ்ஸில் ஏறி உள்ளே போய்க்கிருக்கும்போது, சார் டிக்கெட் நான் கண்டக்டர் வந்து, உங்கள் கையில் தான் அவ்வளோ டிக்கெட் இருக்கேன், நீ மறுபடியும் டிக்கெட் கட்டு அப்படின்ட்டு இருக்கான். உங்ககிட்ட டிக்கெட் கேட்டேன், ஏன்டா இந்த மாதிரி சாகடிக்கிறீங்க அப்படின்னு. முழு கால் சட்டை போட்டவனுக்கெல்லாம் முழு டிக்கெட்டு, அரை கால் சட்டை போட்டவனுக்கெல்லாம் அரை டிக்கெட் அப்படின்னா 4 பேர் கால் சட்டை கழிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு எங்கே டிக்கெட் எடுப்பீங்க அப்படின்னு. இப்போ அவன் பயங்கரமாக யோசிக்கிறது உண்டு. அப்படின்னா அன்றைக்கு பஸ்ஸில் இப்படி போகும்போது ஒரு அம்மா ஏறி இருக்கு, 7-8 குழந்தைகளை கூட்டி ஏறி இருக்கு. எங்கேம்மா இவ்வளோ பெரிய க்ரௌடில் 7-8 பிள்ளைகளை கூட்டு வர அப்படின்னு. நீ என்ன டீச்சரா அப்படின்னு இருக்கு. போயா எல்லாம் ஏன் பிள்ளைங்க அப்படின்னு இருக்கு. ஓம் பிள்ளைகளா இவ்வளோ பேரை பெற்று வச்சிருக்க, இப்படியெல்லாம் தூரம் போகும்போது 4-5 பேரை வீட்டில் விட்டுட்டு வரக்கூடாதா அப்படின்னு. ஏற்கனவே 4 பேரை விட்டுட்டு தான் வந்திருக்கேன், இது மிச்சம் உள்ள 7 பேர் அப்படின்னு இருக்கு. இவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு எங்கே போகிற அப்படின்னு. இல்லை எங்கள் அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா அவங்க அம்மா அந்த பக்கம் ஒரு குழந்தைய பெற்றிருக்கு. அப்போ எப்படியாப்பட்ட குடும்பம்னு பாருங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்படி அருமையான நகைச்சுவை நடக்கும். எனவே வாழ்க்கை வந்து நகைச்சுவைகளால் சூழப்பட்டிருக்கிறது. நாங்கள் எப்போவுமே அதை தேடி கண்டுபிடித்து அனுபவிக்கும் போது வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அற்புதமான ஒரு விஷயம் சொல்லுவோம். இந்த ஃபுட்பாலும் ஒரு புல்லாங்குழலும் ஒரு நாள் சந்திச்சு கொண்ட போது பேசிச்சான். அந்த ஃபுட்பால் வந்து சொன்னிச்சான், நாம் 2 பேருமே காற்றுனால தான் உயிர் வாழ்கிறோம். ஆனால் உன்னை வந்து கிருஷ்ணரோட கையில் வந்து அவ்வளோ மரியாதையாக வச்சுருக்காங்க, ஆனால் என்ன வந்து ஏன் எல்லாரும் போட்டு காலில் எத்துறாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த ஃபுட்பால். அதுக்கு அந்த புல்லாங்கல் ஒரு அருமையான விஷயம் சொன்னிச்சான். காற்று என்பது எனக்குள் வருகிறது, அதை நான் அன்பாக இசையாக வெளிப்படுத்துகிறேன், அதனால் எல்லோரும் ரசிக்கிறார்கள், அதனால் நான் கிருஷ்ணரின் கையில் இருக்கிறேன். உனக்குள் வந்த காற்றை நீ யாருக்கிட்டையுமே கொடுக்காம உள்ளே அடைச்சி வச்சிருக்க, அதனால தான் எல்லார்ட்டையும் எத்துவாங்க அப்படின்னு அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னிச்சான்.
எனவே வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை மற்றவருக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய இடம் உயர்த்தப்படுகிறது. எனவே மகிழ்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும் அத்தனை சந்தோஷங்களை மற்றவர்களுக்கு கொடுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு அன்பார்ந்த விஷயத்தை சொல்லிட்டு மீண்டும் ஒரு அன்பார்ந்த நாளில் இந்த வாங்க பழகலாம் நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, நம்ம விஜய் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ ஜட்ஜஸ் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஜஃபீர் என்ன சொல்லுங்கள், ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துருந்தீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்? இல்லை, ஸ்டாண்ட் காமெடிங்குள்ளே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதால் நான் அடிக்கடி இந்த காமெடியெல்லாம் எனக்குள்ளேயே ரசிச்சுக்கொள்வேன். விஜய் சொல்கிற நேரம் எனக்கு நிறைய நான் ரசித்த காமெடியெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ நீங்கள் சொல்லலாம், 1-2 சொல்லலாம் எங்களுக்கு. சரி, ஒருத்தர் சலூனுக்கு வர முடிவெட்டுற எவ்வளவு சொன்னார், 200 ரூபா. அப்போ சேவ் பண்ணுறதுக்கு 100 ரூபா. அப்போ தலையில் சேவ் எடுத்து விடுங்கன்னு சொன்னார். அதுபோல் 2 லவர்ஸ் விஜய் சொல்கிற நேரம் 2 லவர்ஸ் பேசி கொண்டிருந்தாங்களா பீச்சில். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு என்ன இப்படி நீங்கள் அன்பாக இருப்பீங்களா அந்த கேர்ள் கேட்டான். அந்த பாய் சொன்னாரா, அது ஒன்றுக்கு வார கணவனை பொறுத்தது. ஆரம்பத்திலே நிச்சயம் பண்ணிட்டாங்க, நான் உனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு. ஓகே, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தாசாமி மாலை போட்டிருக்காரு. அவரோட டியூட்டியை இப்போ நம்ம ஜஃபீர் தான் பார்க்குறாரு. ஸோ அவருக்கு ஒரு வாட்டி நம்ம கை தட்டிடுவோம். இந்த மாதிரி காமெடிலாம் அவருக்கு சொல்லியிருக்காரு. சூப்பர். அப்போ அதெல்லாம் விஜயோட ஸ்டாண்ட் காமெடி எப்போவுமே அது சூப்பராக இருக்குது. ஆனால் எப்பவும் எங்க அந்த வாங்க பழகிறாம் இளைய தளபதி அவர் தானே. என்னடா அவரை காணலையேன்னு பார்த்தேன் போன எபிசோட் தான். அந்த இடையில வந்தாலும் சும்மா செமத்தியாக வந்திருக்கார். சூப்பர், ரொம்ப நன்றி. ஸ்டாண்டப் காமெடி விஜய் விட்டா ஆளே இல்லை. அவரை என்ன விட்டாலும் பேங்க் மாதிரி கொட்டிக்கொண்டே இருக்கும் ஸ்டாண்டப் காமெடியெல்லாம். நல்லா இருக்கும். என்னோட டியூட்டி இவர் எடுத்தனால நான் வேற ஒரு சின்ன ஒரு டியூட்டி ஒன்று சொல்லணும். ஒரு எலி சொல்லிச்சான் பூனைக்கு நல்லா இருக்கா? இல்ல சாமிங்கிறதால கொஞ்சம் சென்சர் பண்ணிட்டீங்களே அப்படிங்கறத சொன்னேன். பூனை சொல்லிச்சான் எலிக்கு பூனை சொல்லிச்சான், சி பூனைக்கு எலி சொல்லிச்சான், பூனை இன்னைக்கு நான் விரதமா இருக்கேன் என்ன சாப்பிடாத அப்படின்னு சொல்லிச்சான். உங்களை மாதிரியா சார் பூனை என்ன சொல்லியிருக்கோம்? பூனை என்ன சொல்லுங்கன்னு தெரியல சார். நான் சொல்லிச்சான். எங்க அம்மா அப்பவே சொல்லிச்சு இந்த செட் சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் தான் கேட்காம வாழ்த்துக்கள் சொல்ல கேட்டிக்கிறேன் அம்மாட்ட கேட்கறதுக்கு. ஓகே, பேமெண்ட்ஸுக்காக நம்ம எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் ஓகே, லெட்ஸ் கால் அப் ஆன் தி நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க மிஸ்டர் விஜய். நன்றி நன்றி நன்றி. செம்ம டக்கரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க கண்ணகி கலாலயா. ஸோ கண்ணகி கலாலயா பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு வித்தியாசமான கான்செப்டோட விஜய் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அழுதுகிட்டே தான் வருவார். இன்றைக்கும் அழுதுட்டு வர்றதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கு விஜய் ஆஃப்ரிக்கன் அங்கிள் கெட்டப்பில் வந்திருக்காரு. தலையில் தேன் கூடெல்லாம் கட்டின்னு வந்திருக்காரு. அது போக இன்னைக்கு கண்ணகின்னே வந்திருக்கு. யார் அது? கண்ணகி சத்தியமாக நல்லா இல்லை. ஓகே, கண்ணகி இல்லடா, அது கனகா. ஓ, திஸ் கனகா? எஸ். ஓகே, pretty girl. பட் கனகா கொஞ்சம் கணக்கா இல்லையே. ஒருவேளை இவர் கணக்கு பண்ணிருப்பான்னு தெரியல. நீங்க கணக்கு பண்ண விட்டா போதும் சார். அதெல்லாம் கணக்கு பண்ணா நாங்கள் எங்கேயாவது உளுந்து சாவலாம் சார். லெட்ஸ் வெல்கம் them. அடிச்சுட்டல தாய் கிழவி நீ எனக்கு இன்னைக்கு சொல்லி போய் புருஷனுக்கு எப்படி நான் கல்யாணம் கட்ட போறது தாண்டி மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சு. பக்கத்து வீட்டில் உள்ள யசோ கூட என்னைய பார்த்து சிரிக்கிறான். இந்த நாள் நான் அழுதுகிட்டு இந்த மேடைக்கு வரேன்ட்டு. வேணாம் தாய் கிழவி, என் கோவத்தை சோதிக்காத, நான் போறேன். என்னடா அப்படி பேசிவிட்டேன் நான்? என்ன பேசினேன்? பட்ட பகல மட்டி பயல்களோட கூடி இந்த யசம் மாதிரி ஒரு ஆளோட சேர்ந்து தாய்கிழவி பேசினேன். என்னை விட்டு விட்டு வரட்ட
கல்யாணத்தை பத்தி தானேம்மா நான் பேசினேன். கல்யாணத்தை கட்டி வைமா, எனக்கு குடும்பத்தை நான் காப்பாத்துவேன். இதை ஏன் புரிஞ்சுக்கிறீங்கல்ல? இதுக்காக தானே அந்த தாய் கிழவி எனக்கு உனக்கு கல்யாணம் ஆகுன உடனே உன் முடிய சாமிக்கு அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனாலதான் இப்படி வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். கட்டி வையுமா, இதுதான் நான் கேட்கிறேன், வேற ஒண்ணுமே நான் கேட்கல. புரிஞ்சுக்கிறீங்க இல்லையே? நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்னமோ தானா வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆஹா, வெளியில வந்தோடனே ஒரு பிகர் ஒன்று வந்திருக்கே. என்னையும் பிகர்ன்றான். ஐயோ, ஹாய், குட் மார்னிங். ஐயோ, கரடி ஒன்று வந்திருக்குது. ஹாய், டைமை கொஞ்சம் சொல்றீங்களா மேடம்? டைமை கொஞ்சம் சொல்றீங்களா? ஆஹா, ஏய், என்னம்மா உங்க தலையில ஒரு சின்ன காயமா இருக்கு? எனக்கு தாயம் மட்டும், உனக்கு என்னடா நடக்குது? ஏய், சொல்லுமா. ஐயோ, ஏ, உனக்கு இந்த மாதிரி பண்ணினவனை எனக்கு காட்டு. அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனுக்கு இதே மாதிரி ஒரு பெச்ச போட வைக்கிறேன் மாய், பெச்ச போட வைக்கிறேன். போடுவார். ஏ ஏ ஏ ஏ ஏய், அட எங்கேயாச்சும் ஒரு பெச்ச போட்டுறேன்டா. பஸ்ஸை காணாமே. பஸ்ஸை காணாமா? பஸ்ஸுக்கு போகையா வந்து நிக்கிற? ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேனே. டார்லிங், டார்லிங், டார்லிங். ஆஹா, இந்த நேரத்துல பஸ் வேற வந்துருச்சே. பஸ் வேற வந்துருச்சு. நல்ல வேளை இன்னைக்கு தப்பிச்சிட்டேன் ஒரு கரடிக்கிட்ட இருந்து. ஓகே ஓகே. ஐயோ, பார்த்தானா கொன்றுவானே, கண்ணாலேயே கொல்றான். இதை எப்படி சரி பிக்கப் பண்றது தான். அந்த யசோ மூஞ்சில நான் கரிய பூச்சியே தீருவேன். பக்கத்து வீட்டுல இருந்து, சார் எல்லாம் கூலிக்கு தான் சார் வீடு வாங்குவாங்க, விளங்குதா சார், எல்லாம் கூலிக்கு தான் வீடு வாங்குவாங்க. ஆனா இவன் இருக்கான் இல்லையா, கோட்டையே கூலிக்கு வாங்கி அதுலுக்கு இவன் இருக்கான் சார். ஆமா, இது கூட புரியுதில்லை இந்த ஜனங்களுக்கு. ஆனா என்னைய பத்தி அவன் அடுத்த வீட்டுல இருந்து கேவலமா கழிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த முடிய வச்சு. பண்டி பரதேசி, அவனை நான் பாத்துக்கிறேன் சார். நிறைய பழக்கம் ஆமிச்சிட்டு நின்று இன்னைக்கு அது பஸ் வெளில வருமோ தெரியல. ஐயோ ஐயோ, வாழ்க்கையே பஸ்லயே போகுது. காலை 5 மணிக்கு ஆஃபீஸ் வந்தா நைட்டு 8 மணி ஆகுது வீட்டுக்கு போகுது. மாப்பிள்ளை வேற வீட்டுக்கு வந்துருப்பாரு, நான் இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்கு வேற ஓடிடுவாரு. எல்லாத்துக்கும் 1000 பிரச்சனை, எனக்கு 6 பிரச்சனை. ஐயோ, கருப்பு கரண்ட் இன்னைக்கு வருது. இதே டைமுக்கு வந்துட்டாலே என்னை பார்க்கணும்னு வந்திருப்பான் போல, விளங்குற மாதிரி. இப்படிதான் நான் ஒரு டைமை பார்த்து வரானோ தெரியல. ஹலோ, இன்னைக்கு சரி பார்த்து என்னை கதம்மா, உன் மேல அவ்வளவு அன்பை வச்சிருக்கேன், இதயத்துல வச்சிருக்கேன், வகுத்துல வச்சிருக்கேன், தலையில கூட உன்னைய தாண்டி நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். கதைச்சத்தோட இன்னைக்கு பஸ் வர்றதுக்கு லேட் ஆகும் போல, விளங்குற மாதிரி. இன்னைக்கு ஏன் லவ்வோ சொல்லிட வேண்டியது தான். கூட எல்லாத்துக்கும் காலை வேற உடைச்சு வச்சிருக்கான். உன் காலை உடைச்சிட்டாங்களா? அடியே பண்ணாட, ஏய், உனக்கு காலை உடைச்சவன சொல்லுடி, அவனுக்கு இந்த மாதிரி நான் காலை உடைச்சி கட்ட போடல என் பேரு நான் மாத்தியே வச்சுக்கிறேன்டி. அடியே காலை காட்டுமா, காலை காட்டு. கதைக்கிறாளே இல்லையே, என் மூஞ்ச சரி பாருடி. ஓடப்பார், காலை போடுவார். அதுலயே தான் புரியா இருக்கு. ஏய், என்னடி நொண்டி நொண்டிக்கிட்டு கழிச்சுக்கிட்டு இருக்க? அம்மாடி சொல்லு சொல்லு, உன் காலை உடைச்சவன சொல்லு சொல்லு. உடைச்சு கிழிச்சிருவார். ஐயோ சொல்லுடி, நான் கிழிப்பேன் பாரு, எப்படி கிழிக்கிறேன்னு. காலை உடைக்கிறேனா இல்ல அவன் வாயை கிழிக்கிறேனான்னு பாரு. குடிச்சு குடிச்சு வாங்கின பத்தானே கிழிக்க வந்துட்டாருப்பேன். பஸ் வேற வருது இந்த டைம்ல. ஐயோ, இன்னைக்கு ஏறிடுவா போல பஸ்ல. இன்னைக்கும் சொல்ல கிடைக்கலையா எனக்கு? இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன். டார்லிங், கருவாய் டார்லிங், டார்லிங், ஹாய். கருவாய் நிலையில ஆபீஸை மாத்த போறேன். முசாஃபிர் சார், ஆபீஸை மாத்திடுங்க அடுத்த முறை. இந்த தாய் கிழவி வாயில கரிய பூசணும்னு நினைச்சேன், அவ மூக்கல் இல்ல அவ வாயிலையும் பூசணும். இப்படி ஒரு பிகர் எனக்கு ஐயோ செட் ஆக மாட்டேங்குது. எப்படி சரி நான் செட் ஆகணும். அந்த பயணத்தை முடிச்சிட்டு 3 மாசத்துக்கு பிறகு வந்து அவளை நான் வச்சுக்கிறேன்.
தான் தூக்கிட்டு அலையிறாங்களோ தெரியல. முத பிள்ளைக்கு இப்படி இருக்கு. இல்லை 3 மாசமா 9 மாசமானு கேட்குறாங்க. எனக்கே தெரியாம தான் நானே தவச்சிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு பிறகு ஐயோ இன்னைக்கு அவனை பார்க்கவே வேணும். பார்த்தா தான் அவளை ஏதாச்சும் ஒரு அடியே என்னடியா அவனுச்சு இது? உன் மேல எவ்வளவு உசுர வச்சிருந்தேன். இப்படி யாரு உனக்கு செஞ்சது? அவனை காட்டுடி. அவனுக்கு இதே மாதிரி நான் செய்யணும்டி. முடியாதா? ஏண்டி என்னால முடியாது? மாட்டிக்கிட்டேன் நானு. ஆம்பளையா? அவனாதான் இருக்கும். எவன்னு சொல்லு, எவன்னு சொல்லு, எவன்னு சொல்லு. அவன் உசுரனா என் கையால புளியணும். சொல்லு, சொல்லுடி. உசுரு மச்சான், பாத்தியா மச்சான்? பாரு மச்சான், இவ்வளவுதான் மச்சான் நான் லவ் பண்றதுக்கு நான் எல்லாமே ஐடியா வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஆக்கிட்டாங்க மச்சான். ஓ மச்சான், இப்படி ஆக்கி விட்டாங்க மச்சான். 3 மாசம் இந்த ஊர்ல நான் இல்ல. 3 மாசத்துல வந்த கெதிய பாத்தியா? 3 மாசத்துல வந்து ஓ மச்சான், இங்க வச்சிருந்தேன் மச்சான். இங்க வச்சிருந்தேன் மச்சான். இங்க வச்சிருந்தேன் மச்சான். அங்க மச்சான் வச்சிருந்தேன். போடா. நான் ஏன் வீட்ல வச்சிருந்தேன் மச்சான். என் பொண்டாட்டிடா அது. மச்சான், பொண்டாட்டியா? ஆமாண்டா. அடே பொட்ட காணாண்டா. அது மண்டையில அரிக்குதான் சொல்லி போட்டு பொட்டை கலட்டி போட்டு அப்ப தாலிக்கு என்னடா ஆகுனுச்சு? அது ஃபேஷனான்னு சொல்லி போட்டு தாலியை வீட்டை கொளிய வச்சு போட்டு வந்துட்டான் மச்சான். பாத்தீங்களா ஐயா, பொம்பளைகள் செய்யற வேலையை. இதனால தான் ஆம்பளைகள் கெட்டு போறது. மிஞ்சையும் காணாமேடா கால்ல. அது கால்ல அரிப்பு தான் சொல்லி போட்டு மின்னியே கலட்டி வச்சு போட்டு அந்த மிந்தியை. மச்சான் கோச்சுக்குள்ள மச்சான், ப்ளீஸ் மச்சான். எனக்கு உன் பொண்டாட்டின்னு தெரியாதுடா மச்சான். ஒரு கோவம் இல்ல மச்சான் எனக்கு. ஆனா இவளே இன்றைக்கு நான் பாத்துக்கிறேன். ஏண்டி மச்சான் மச்சான் ஒன்னும் செஞ்சிடாடாப்பா. புள்ள தாச்சிடா. இல்ல மச்சான், அவனை கொண்டு இல்ல மச்சான். ஒன்னில ஒரு கோவம் இல்ல, நீ விடு. ஏண்டி உன்னை மின்னி மிதிக்கிட்டு ஏண்டி வரா சொன்னே கேட்டது இல்லையா? வாடி. கட்ட பொண்டாட்டி நம்ப மாட்டானுங்க, காவலில மட்டும் தான் நம்புவானுங்க. ஓண்டி இப்படி மின்னி மிதிக்கிட்டு வா. கொண்டு அடிச்சிக்கிட்டே செஞ்சிடாடா. ப்ளீஸ் மச்சான், கோச்சுக்குள்ளாத. நான் தெரியாம மச்சான். கோவம் இல்ல, நீ வாடி. உனக்கு இருக்கு வா. விட்டு போ. பஸ்ல எப்படி போறது? உன்னை நான் தூக்கிட்டு போறேன்டி, வாடி. வா. தூக்கு. மின்னி மிதிக்கிட்டு வராதன்னு சொன்னேன்னு கேட்டியா? இப்படி தாங்க மக்களே. கல்யாணம் கட்டினவங்க ஒரு பொட்டு வைக்கிறது இல்ல, தாலியை பெசன்னு சொல்லி வீட்டுல கழட்டி வச்சுட்டு வந்துடுறது. உள்ள பொடிய மாதிரிலாம் இப்படிதான் ஒவ்வொரு நல்ல தாய்மார்களை நம்பாம இந்த மாதிரி ஒவ்வொரு மசாலா நினைச்சு வெந்து நுழண்டு இந்தி. ஐயோ சொல்லி வேலைங்க, இதை எப்படி சொல்றேன்னு எனக்கே தெரியல. அவளை நான் என் நெஞ்சில வச்சிருந்தேன். இன்னைக்கு தலையிலையும் இல்லாம போயிட்டாங்க ஐயா. முடிஞ்சு போச்சு. யாரு உனக்கு முடி வெட்டி விட்டவன்? இன்னைக்கு முடி வெட்டி விட்டவனா? நான் போய் முடி வெட்டல. இந்த ஆக்சுவலா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. இந்த பயங்கரமான ஹேர் ஸ்டைல் எங்க இருந்து பிடிச்சீங்க? எனக்கு ஒரு டோப்பா கொஞ்சம் தா போட்டுக்கொள்ள. இந்தா போட்டுக்கோ. அவனோட டோப்பா தான் எனக்கு வேணும். என்னோடது டோப்பா கிடையாது. நம்பிட்டேன். கண்ணகி கலால வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இல்ல சும்மா சொல்லி பார்த்தேன் இன்னைக்காவது நல்லா இருக்கும். இல்லை ஆக்சுவலாக நல்லா இருந்தது. ஸோ வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம், இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அப்படி நல்லா இருந்தது. நல்ல ஒரு விஷயம் தான், நல்ல ஒரு மெசேஜ் தான் சொல்ல வந்தீங்க. நல்லா சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தோமா, சிரிக்கிறதுக்கு எல்லாமே நகைச்சுவையெல்லாம் நல்லா இருந்தது. அந்த பஸ் ரொட்டி சின்ன பிள்ளை போகிறதும் பஸ் தானே சார், அது யார் வேணாலும் அதுதான் அப்படி இருக்கு. யார் வேணா போகிற மாதிரி சார். அது பஸ்ஸில் சின்ன பிள்ளையோ கிளடு கட்ட இல்லை கார்ட்போர்ட் ரொட்டிலேயே சின்ன பிள்ளையோட கையில் பஸ்ஸை கொடுத்தாரு. பஸ் ஸ்டாண்டு போட்டுருக்கலான்றது நான் அட்வான்ஸாக சொல்கிறேன். முன்னேறி கொண்டு போகிற டைமில் அது ஒரு நல்லா இருந்துச்சு. காமெடியாக இருக்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது. மற்றபடி வந்து இப்போ நீங்கள் முதல்ல லவ் பண்ணுறீங்க, வந்து தெரியாமல் பொட்டு வச்சு மிஞ்சி போட்டுலாம் நல்லா ஒரு விஷயம் சொல்கிறீங்க. திருப்பி கூட்டாளிட பொண்டாட்டியே லவ் பண்ணியிருக்கிறீங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வர மட்டும் உங்களுக்கு தெரியும், அவங்களோட கூட்டாளிட வைஃப் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சதே தெரியாது. அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் நகைச்சுவையாக நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. கான்செப்ட் வந்து நல்லது, பட் அதை கொஞ்சம் தெளிவாக இன்னும் அழகாக சுருக்கமாக சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதாவது உங்களோட கன்செப்டை அந்த கடைசி தீம் சி பாயிண்ட் வந்து லாஸ்ட்டில் நீங்கள் சொன்னீங்க, அதை வந்து தெளிவாக சொல்லப்பட இல்லைன்ற ஒரு அபிப்பிராயம். அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அழகாக இந்த விஷயத்தை சுருக்கி அழகாக சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் சொல்ல வந்த விஷயம் நல்ல ஒரு விஷயம். இந்த ஃபேஷனுங்கிறதால எங்களோட அடையாளங்கள் நாங்கள் தொலைத்து கொண்டிருக்கிறோம்ங்கிறது உண்மை. எங்களுக்கு இன்று எங்களோட மக்களுக்கும் ஒரு கலாச்சாரம், எங்களுக்கு ஒன்று அடையாளம் இருக்குது. அந்த அடையாளங்கள் காலப்போக்கில் ஒவ்வொரு பக்கம் நாங்கள் தொலைச்சு கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நல்ல விஷயம். ஆனால் அதை இன்னும் அழகாக சொல்லியிருக்கலாம்ங்கிறது தான் என் அபிப்பிராயம். ஆனால் பட் நல்லா இருந்தது.
போகுது அப்படிங்கறத வந்து பாதி காணாம போனது தான் சொல்லிருக்கீங்க, மீதியை காணல. அதான் இங்க பார்த்தது சரி, ஓகே, நல்ல கலாச்சாரம், போயிட்டு வாங்க. ஓகே, ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த அப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கான எல்லா பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி டே யாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ எல்லா பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. ஸோ இதுலேயும் வந்து எங்களுடைய ஜட்ஜஸ் தேர்ந்தெடுத்து ஒருவரை தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அதற்கான ஒரு தருணம். ஸோ எங்களுடைய ஜட்ஜஸை நாங்கள் மேடைக்கு அழைக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு எந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். எது உங்களுக்கு பிடிச்சிருந்து நந்த மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. சார் நீங்களே சொல்லிடுங்க. நானா? சரி, சொல்லுங்க. சரி, எல்லாருமே சூப்பராக நல்லா செஞ்சாங்க. அதுலேயும் 4 பெர்ஃபார்மன்ஸ்லேயும் 3 ஒரே ஸ்டைல்லையும் 1 தனியாகவும் இருந்தது. அதாவது 3 ஒரு ஸ்டைல்லையும் 1 ஸ்டாண்டர்ட் காமெடியும், சிரிக்கிறதோட கொஞ்சம் சிந்திக்கவும் கலகலப்பாகவும். இது வந்து வாங்க பழகலாம் கூட ஒரு காமெடி மேடை ஆகையினால ரொம்ப எல்லாரும் சிரிக்க வச்சு கலகலப்பானதில் விஜயோட ஸ்டாண்டர்ட் காமெடி சூப்பராக இருந்தது. இன்றைக்கி இந்த வாரம் நாங்கள் விஜய் பிடிச்சோம். நான் சொல்லி சரியாண்ணா? சரி. ஸோ இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின நம்ம விஜய்க்கு ஈஸ்டார் ஹேண்ட்லூம்ஸ் வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர். இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பலப்பிட்டி, கல்முனை மற்றும் மகரகமில் இருக்காங்க. ஸோ நீங்கள் பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வாங்கணும்னா அங்கே போங்க, ஈஸ்டார் ஹேண்ட்லூம். இதே போல அடுத்த வாரமும் இன்னும் நிறைய சந்தோஷங்களை எடுத்துட்டு உங்க வீடு தேடி நாங்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தனு அன்யா ஷோ அண்ட் வாங்க பழகலாம் டீம் சீசன் 2.